அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது பாத்தீங்கன்னா முஸ்லிம் நாடுகள்ல நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது மல்ஹமாவை குறிக்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை பார்க்கலாம். மல்ஹமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இறுதி காலகட்டத்துல ஒரு பெரும் போர் வரும். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நடுவுல ஒரு பெரும் போர் வரும். அந்த போர் பேர் தான் பாத்தீங்கன்னா அதை தான் மல்ஹமான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காலகட்டத்தை நம்ம தழுவிட்டோமா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏன்னா முஸ்லிம் நாடுகள்லாம் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 10 நாள் போர் அமைதியா இருந்துச்சு, போர் இல்லாம ரமலான் அமைதியா இருந்துச்சு. 10 நாளைக்கு அப்புறம் திடீர்னு போர் வந்திருக்குன்னா நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கேள்வி வருது இல்ல. அப்ப மறுமையுடைய அடையாளங்களாக நபி அவர்கள் சொன்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அதுவா இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின வீடியோ மஹ்தி அவர்களுடைய வருகை நெருங்கிருச்சா. ஏன்னா ரமலான் மாசத்துல சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் நடந்திருக்கு இந்த ஒரு வருஷத்துல, இந்த வருஷம் ரமலான்ல. அதனால என்ன பண்ணணும்னா அது அவர்களுடைய வருகையுடைய அடையாளமான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்க பாருங்க. இப்ப இதை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஈரானை அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. உடனே ஈரான் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவை தாக்கணும். அமெரிக்காவை தாக்குறதுன்னா எப்படி தாக்க முடியும்? அமெரிக்கா எங்கேயோ இருக்கிறாங்க, ஈரான் எங்கேயோ இருக்கிறாங்க. அவ்வளவு தூரத்துல கண்டம் விட்டு கண்டம்லாம் அவ்வளவு தூரம் தாக்க முடியாது. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கா வேற எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. அண்டை நாடுகளான சவுதி, யுஏஇ, கத்தாரு, இன்னும் குவைத்து, ஜோர்டானு, நிறைய நாடுகள் இருக்காங்க. எல்லா நாட்டிலையுமே அமெரிக்காவுடைய தளங்கள் நிறுவப்பட்டிருக்குது. அமெரிக்கா பர்மிஷனை வாங்கி அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நாங்க தளங்களை வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த அமெரிக்காவை இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் அடிக்கிறதுக்கு பதிலாக பக்கத்தால் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் நாடுகள்ல தங்கி இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ்ன்னு என்னன்னா ராணுவ தளங்கள். அந்த ராணுவ தளங்கள் பாத்தீங்கன்னா ராணுவ தளங்களும் இருக்கு, அதே மாதிரி எம்பசியும் இருக்கு, தூதரகமும் இருக்கும். இப்போ ஒரு இந்தியா இருக்குன்னா இந்தியால பாத்தீங்கன்னா வெளிநாட்டுடைய தூதரகம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலயுமே ஒவ்வொரு நாட்டுடைய தூதரகம் இருப்பாங்க. ராணுவ தளம் அனுமதிச்சாங்கன்னா இருப்பாங்க. ராணுவ தளம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, எங்க நாட்டுக்குள்ள இதுக்கு நீ வரேன்னு சொல்லிட்டா நம்ம அனுமதிக்க மாட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள் அனுமதிச்சு வச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு. வேற வழி இல்ல, அமெரிக்கா மிரட்டுறான்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டாங்க. ஆனா எதிர்த்து நிக்கிறது ஈரான் எதிர்த்து நிக்கிறாங்க. உன்னை உள்ளக்குள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டு பல வருஷமா எதிர்த்துதான் நின்று இருக்காங்க. அமெரிக்காவுடைய எம்பசியும் இல்ல, அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களும் பாத்தீங்கன்னா ஈரானுக்குள்ள இல்ல. அப்படி எதிர்த்து நின்று இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஈரானை தாக்கிடுறாங்க. தாக்குனதுல தலைவர் உட்பட அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இறந்து போறாங்க ஒரே இடத்துலயே. ஷியா மதத்துடைய குருவாக இருக்கிறாரு. உடனே என்ன ஆகுது, அமெரிக்காவா பழிவாங்கறதுக்காக ஈரான் களமிறங்குது. பக்கத்தால் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள்ல இருக்கிற அமெரிக்காவுடைய தளங்களை தாக்குறாங்க, எம்பசியை தாக்குறாங்க. அமெரிக்கா எதுலாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானோ, லாபம் ஈட்டுறானோ அதெல்லாம் தாக்குறாங்க. தாக்கும் போது இதெல்லாம் சவுதி, யுஏஇ, கத்தார்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதன் மேலதான் தாக்குதல் நடத்தப்படுது. இது பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடு, அதாவது முஸ்லீம் நாட்டின் மீது நடத்தப்பட்டுச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. முஸ்லீம் நாடு இடம் கொடுத்து வச்சிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இடத்துல மட்டும் நடத்தப்படுது. இப்படி நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த போர் நீங்க கவனிச்சா தெரியும். டிவில எல்லாம் நீங்க பார்க்கும்போது நியூஸ்ல எல்லாம் எப்படி காட்டும், ஈரான் முஸ்லீம் நாடுகளோடவே சண்டை போடுது, 15 நாட்டை அடிக்குது, அண்டை நாடுகளோடவே நட்பை பாராட்ட மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் டிவிலையும் சொல்றாங்க. சவுதியும், யுஏஇ, கத்தாரு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் ஈரான் எங்களை அடிக்கிறீங்க, அமெரிக்காவை போய் அடிங்க. நீங்க அமெரிக்காவுடைய தளத்தை அடிக்கிறேன்னு சொன்னாலும் எங்க இடத்துல இருக்கக்கூடிய தளத்தை அடிச்சா எங்க நாட்டுக்கு தானே அது ஒரு அவமானம், அது எங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்ப இந்த நாடுகளை என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இன்னொரு அடி அடிச்சீங்கன்னா நாங்க அமெரிக்காவோட சேர்ந்து உங்களை திருப்பி அடிப்போம்ட்டாங்க. இது எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது மட்டும் நடந்தா இப்ப இவங்க சொன்ன மாதிரி சவுதியும், யுஏஇ, கத்தார்லாம் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா, அது சகோதர நாடுகளுக்கு நடுவுலயே பிரச்சனை வந்துடும். ஈரான் அப்படிங்கிறது ஒரு முஸ்லீம் நாடு தான், ஆனா அவங்க சியா கொள்கை. பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகளும் முஸ்லீம் நாடுகள் தான். இப்படி பார்க்கும்போது முஸ்லீம் நாடுகளுமே என்ன பண்ணிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு இருக்குது. இதை பார்த்துட்டுதான் கேக்குறாங்க, இது மல்ஹமாவுடைய அடையாளமான்ட்டு. ஆக்சுவலா நபி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அதாவது முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவங்க ரோமர்கள்னா இப்ப இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் தான். அதாவது யூரோப் யூனியன் இருக்குல்ல, அவங்கதான் ரோமர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க கிறிஸ்துவர்களா இருப்பாங்க. அவங்களோடு சேர்ந்து முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டத்தை எதிர்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த கூட்டம்னு சொல்லப்படல, முஸ்லிம்கள் சேர்ந்து ஒரு கூட்டத்தை எதிர்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப ஷியாக்களும் பாத்தீங்கன்னா அவங்க தனியா இருக்கிறாங்க. அவங்களை எதிர்க்கிறதுக்காக தான் இப்ப முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவர்கள் கூடயும் யூதர்கள் கூடயும் கூட்டு சேர்ந்துட்டு இருக்காங்க. அதா கூட இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ முஸ்லிம்களும் யூதர்களும்
கிறிஸ்தவர்களும் சேர்ந்து அந்த ரோமர்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட்டு ஒரு கூட்டத்தை வீழ்த்துவாங்க. கண்டிப்பா இவங்கதான் ஜெயிப்பாங்களாமா. ஜெயிச்சதுக்கு பிறகு அப்ப அந்த கூட்டத்துல அந்த ரோமர்களுடைய கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் எந்திரிச்சு சொல்லுவானாமா, சிலுவையை காமிச்சு இதனாலதான் நாங்க ஜெயிச்சோம் இந்த போர்லன்னு சொல்லுவானாமா. சொன்ன உடனே முஸ்லிம்களுக்கு கோவம் வருமாமா. அப்படியா சொல்றேன்னு சொல்லிட்டு மறுப்பாங்களாமா. மறுத்த உடனே நான் இவங்க 2 நடுவுல பிரச்சனை வந்துடும். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு குரூப்பை எதிர்க்கிறதுக்காக முஸ்லிம்களும் கிறிஸ்டின்களும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. அந்த போர்ல ஜெயிச்சிருவாங்க, அந்த குரூப் தோத்துருவாங்க. இப்ப ஜெயிச்ச இந்த 2 பேத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா மத ரீதியான சண்டை வரும். அந்த சண்டை தான் என்னது மல்ஹமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டா இப்ப அதுதான் நடந்துச்சுன்னு நம்ம உண்மையாவோ இல்ல உறுதியாகவோ நம்ம சொல்ல முடியாது. அது போகக்கூடிய போக்கை பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பை ஒரு ஷியாவை எதிர்க்கிறதுக்காகத்தான் இந்த நாடுகள், இந்த முஸ்லிம் நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூதர்களோடு கிறிஸ்தவர்களோடு சேர்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இது அந்த மாதிரி போதா அப்படிங்கிறதை அடுத்தடுத்து கட்டங்கள் போகும்போதுதான் நமக்கு தெரியும். இப்ப இதுதான் நடக்குதா அப்படிங்கறத நம்ம இப்ப சொல்ல முடியாது. அது போகக்கூடிய போக்கை பார்த்துதான் சொல்லணும். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த முஸ்லிம் நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்கா கூட ஜாயின் ஆகிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா ஈரானுக்கு சப்போர்ட்டா இல்ல. ஆரம்பத்திலிருந்தே ஈரானுடைய ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் சொன்ன விஷயமே என்னன்னா, முஸ்லிம் நாடுகளுக்கு நடுவுல ஒத்துமை இல்ல, நம்மளுடைய இடத்துல இப்ப யாரையுமே உம்மத்துன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உம்மத்துன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்துல எல்லாரும் ஒன்றிணைந்து இருக்கணும். இப்ப நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து இருக்குமான்னு கேட்டா கிடையாது. எல்லாருமே உலக ஆசையில மூழ்கி இருக்கோம். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நாடு முதன்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு மத்த நாடோடு சண்டை போட்டுட்டு இருக்கோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா உலகத்துடைய அந்த பணம் அந்த மோகத்திலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆயத்துல்லா கொமேனி அவர்கள், அதாவது ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருந்த அவர் உயிரோடு இருக்கும் போதே சொல்லியிருந்தாரு. அவரை தான் என்ன பண்ணாங்கன்னா இப்ப அமெரிக்கா தாக்கி அவர் இறந்துட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் உயிரோட இருக்கும் போதே சொன்ன ஒரு விஷயம் அதுதான், நம்ம எல்லாரும் இணைந்து இருக்கணும். அதுக்கப்புறம் ஷியா சன்னின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இருக்க கூடாது. நம்ம பிரிஞ்சு இல்லாம ஒட்டுக்கா இருந்தோம்னாவே நமக்குள்ள என்ன வந்துடும், கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அந்த மேற்கத்திய நாடுகளோடு பலமா இருப்போம்னு சொன்னாங்க. உண்மையா சொல்லணும், முஸ்லிம்கள் அனைவருமே இந்த ஷியா சன்னின்னு சொல்லிட்டு பிரியாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா மேற்கத்திய நாடுகளை விட இந்த அமெரிக்காவை விட பலமா இருப்பாங்கிறதுல ஆச்சரியத்துக்கே இடம் இல்லை. ஏன்னா இந்த ஈரான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்காவோட இஸ்ரேலை விட என்ன பண்ணிருக்காங்க, ஆயுதத்துல முன்னோடியாக இருந்து கொண்டிருக்காங்க. அதாவது அமெரிக்காவை மிஞ்ச முடியாது. ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக என்ன பண்றாங்க, ஈரான் இருக்காங்க. அவங்க இடத்துல பாத்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த பிரச்சனையின் காரணமா தான் அவங்களால முந்த முடியல. ஒருவேளை அமெரிக்கா மாதிரி அவங்களுக்கும் சூழ்நிலைகள்லாம் சௌரியமா இருந்தா இந்நேரம் அவங்க முந்திட்டே போயிருப்பாங்க. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமைக்கு அமெரிக்கா அவங்கள வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்தால இருக்கக்கூடிய அண்டை நாடுகளும் துணைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அததான் சொல்றாங்க, ஈரானு நம்ம எல்லாரும் சேரணும், நாங்க ஷியா தனி நீங்க சன்னி தனின்னு இருக்காதீங்க, தனித்தனியா அவங்கவுங்க நாட்டுக்குள்ள கொள்கையை வச்சுக்கலாம், ஆனா மொத்தத்துல பார்க்கும்போது ஒரு முஸ்லீமா இருக்கணும். இந்த கிறிஸ்துவர்களும் யூதர்களும் என்ன பண்ணிடுறாங்க, எப்ப பார்த்தாலும் சேர்ந்துடுறாங்க. அவங்கதான் என்ன பண்றாங்க, இவங்களை போட்டு பிரிச்சு வச்சிடுறாங்க. அதை பாத்தீங்கன்னா இவங்களும் திருத்தி கொள்வதே கிடையாது. இததான் அவங்க அன்னைக்கு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த சவுதி, யுஏஇ, கத்தாரு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஈரானை நம்புறதை விடவும் அமெரிக்காவை தான் நம்புறாங்க. இன்னும் போய் அமெரிக்காவை நம்புறாங்கன்னா நம்ம என்னத்த சொல்றது. அதனாலதான் மல்ஹமா வருமா அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கு. ஆனா இப்ப அதை உறுதியா சொல்ல முடியாது. இப்போதைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது அது மாதிரி தெரியல. இனி போக போக தான் நமக்கு அது தெரியும்.